ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஏஷியன் டைமை தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோ. இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்ககிட்ட, ராஜா நீங்கள் இப்போ கண்டிப்பாக போயே ஆகணுமா, நீங்கள் போகிறது எவ்வளோ டிஃபிகல்ட் தெரியுமா, நான் வேணா உங்க கூட வரட்டேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவனும், நீ போன வாட்டி வரும்போது உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு, நீ அதை ஏற்றுற வழியை பாரு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு இருக்கான். சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் பார்த்து, இதுதான் இவங்க 2 பேரும் கடைசியாக பேசுகிற டைம், இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டாங்க, எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஹீரோவை காட்டினா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னா, நான் இன்னும் 2 மாதத்துல வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்வேன், இந்த மரத்தில் இருக்க இலைகள்லாம் உதறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த மரத்தில் ஏதோ ரத்தம்லாம் படுற மாதிரி காட்டி அப்படியே அந்த சீன் அதோட முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்யூச்சரை தான் காட்டுறாங்க. நம்ம இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயினை என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கா. ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கவங்க 2 பேரும் ஒரு டப்பா தூக்கிட்டு போகும்போது, அதில் என்னோடய டீ ஜார்லாம் இருக்குது, பார்த்து கொண்டு போவாங்க, அதை உடச்சிட்டிங்கன்னா அதே என் உயிர் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை தொடுறா. அந்த மரத்தை தொடும்போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அது அவளுக்கு தெரியலையா இல்லை அவள் கவனிக்கலையான்னு தெரியல. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே, இந்த மரம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் காஞ்சி போய் வேற இருக்குது, எப்படியாவது வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆண்டி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவ்வளோ என்ன ஆண்டி அப்படின்னு போய் கேட்டால், என்னோடய பேர் சென், நான் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்ட்டு இருக்கா. இவளும் ஓகே ஆண்டி அப்படின்ட்டு இருக்கா. அப்போ நம்ம ஆண்டி கேட்குறாங்க, என்னம்மா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா, நீ மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கேன், நான் சிங்கிள் ஆண்டி அப்படின்னு இழிச்சிட்டே சொல்லிகிட்ருக்கா. என்ன சிங்கிளா, இவ்வளோ பெரிய வீட்டில் நீ தனியாகவா இருக்க போகிற அப்படின்னா, ஆமாம் ஆண்டி நான் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக தான் இருக்க போகிறேன், என்னாச்சு அப்படின்னா, எப்படிம்மா நீ இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருப்பேன், இந்த வீடு சீப்பாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன் ஆண்டி, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, உனக்கு இந்த வீட்டை வாங்குகிற ஏஜென்ட் சொல்லலையே அப்படின்னா, சொன்னாங்க 1947 இந்த வீட்டுக்கு யாருமே குடி வரலையாமே, அது ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த வீட்டில் பேய் இருக்காது, அதுவே ரெனோவேட் பண்ணிக்கோ அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எப்படி ஆண்டி அதுவே ரெனோவேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டியை சுற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு பேகை தூக்க முடியாமல் தூக்கி விழ போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிக்கிறான். நம்ம ஹீரோ ஏன்ஷியன் டைம்லேருந்து அப்படியே தான் இருக்கான் போல். நம்ம ஹீரோ பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினுடைய உடம்புலேருந்து ப்ளூ கலரில் பவரில் வெளியே வந்துட்டுருக்கு. இதை நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இன்ட்ரோ ஆன உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன நீங்கள் இந்த வீட்டை வாங்கியிருக்கீங்களா, இந்த வீட்டில் வாழ போகிறீங்களா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த வீட்டில் வாழ தான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நான் இங்கே தான் இருக்கேன் ரொம்ப நாளாக, உங்களுக்கு ஏதாச்சும் ரெனோவேஷன் ஒர்க் வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினா இவன் வேலைக்காக தான் கூப்பிட்றான் போல், இவனுக்கு இந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணும் போல் அப்படின்னா, நம்ம ஹீரோ அதே பற்றி பேசிகிட்டு இருக்கான். இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா, உங்களை மாதிரியும் இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குமா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும், இந்த காலத்தில் இந்த சேல்ஸ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கவங்கள பார்த்து தான் வேலைக்கு வைக்கிறாங்க போலப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக இந்த ஆண்டியும் ஓ நீயா வந்துட்டியா, இந்த நம்ம ஹீரோடைய பேர் நீ வந்துட்டியா, உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இவன் தான் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனால என்னுடைய வீட்டை ஃப்ரீயாக ரெனோவேட் பண்ணி கொடுத்தான் தெரியுமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே மென்டாலிட்டி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா, டீ எல்லாம் போட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும், இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும், இந்த வீட்டில் யாரெல்லாம் தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், என்ன நீ மட்டும்தான் தங்க போறியா, ஏன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னா, நான் சிங்கிளாக இருக்கேன்னா நான் மட்டும்தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக தங்க போகிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சோகமாயிட்டு, இந்த வீட்டை நான் வாங்குறதுக்கு 30 வருஷம் நான் லோன் கட்டணும், நான் லோனில் தான் 30 வருஷம் இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ரெனோவேட் பண்ணி தரேன், அந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டிய காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோ, நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கினீங்கன்னு கேட்டால், சீப்பாக இருந்துச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுவா.
நம்ம ஹீரோவும் என்ன சீப்பாக இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால், நான் இந்த ஜுவல்லரி இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னோடனே, அப்போ நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருப்பீங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நான் ஃபேமஸ் இல்லை, என்னோடய டீச்சர் ஃபேமஸ், நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேங்கிறான். ஏன்னா நீ ஃப்ரீயாக பண்ணி தரியா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா நல்லா சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்க வரா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை பரவாயில்ல நீங்கள் இருங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் பார்க்க அழகாக இருக்கான், ஆனால் ஏன் ரொம்ப ஆதி காலத்து வாசி மாதிரியே பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. நைட் ஆன உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க பாட்டியும் வந்து வீடியோ காலில் பேசிகிட்ருக்காங்க. நம்ம பாட்டி கேட்டுட்ருக்காங்க, நீ ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்துக்கலாம்லம்மா, எத்தனை நாள்மா தனியாக இருப்ப, உனக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் நல்லா தானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் திட்டினேன். சிஸ்டர் காணோம். அப்போ நம்ம ஹீரோடைய கையில் மேஜிக் இருக்குல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மேஜிக்கல் பவரை வச்சு அந்த சிசரை தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயினும் பார்க்குறா, இந்த சிசர் இதுக்கு முன்னாடி இங்கே இல்லையே, நம்ம தான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோடைய பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் உனக்கு உடம்பு சரி, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா யாருமா வந்து பார்ப்பானா, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஃபோன் பண்ண உடனே வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா. சரி அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருமா பார்ப்பானா, அதுக்கு நான் வந்து உடம்பு சரியில்லாமலாம் போகாது பாட்டி, இந்த பாருங்க உங்களுக்கு 98 வயசு ஆகுது, உங்கள் தங்கச்சிக்கு 95 வயசு ஆகுது, நீங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி, நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் 99 வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சொல்லிட்டு போயிட்டு ஒரு டப்பா எடுக்கும்போது அங்கே இருக்க ஒரு கப்பை தட்டி விட்டுறா. அப்போ மறுபடியும் அந்த கை வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கப்பை அதே இடத்துல நிற்க வச்சிருது. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் நல்லா பேசிகிட்டு இருக்கா. அது ஒவ்வொரு டைம் நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணும்போதும் அங்கே லைட் ஃப்ளிக்கர் ஆகுறது, அதுக்கப்புறம் சிக்னல் விட்டு விட்டு கிடைக்கிறதுலாம் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு வந்து நல்லா ஆட்டம் போட்டுகிட்டே பாட்டு பாடிட்டே வந்து நான் அங்கே உட்கார்றா. நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்கான், பட் இன்விசிபிளாக இருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் கணக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சடனாக அவளுக்கு ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லி மோந்து பார்த்துட்டே போயிட்டுருக்கா நாய் மாதிரி. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ இன்விசிபிளாக இருக்கனால அவளுக்கு தெரியல. இந்த வீட்டோடைய வாஸ்து தான் அவள் நினச்சிட்டு அவளுக்கு சடனாக ஏதோ ஒன்று ஞாபகம் வரும், அவள் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடுறா. அவள் அதை வரையவும் நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ சடனாக ஸ்ட்ரைக் ஆகவும் அவனும் கத்துறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளும் கத்துறா, நீ எப்போ வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூம்குள்ளேயே வச்சு இவள் வெளியே போய் நின்று, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், நீ வந்து திருடனா, இதுக்கு தான் தேன் வழிகிற மாதிரி பேசினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி பின்னான்னு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வெளியே விடுங்க ஜின் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரியே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ இதுக்கு மேலே முடியாதுடான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் பவர்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த எனர்ஜி கிடச்சதுனால நம்ம ஹீரோடைய பவர் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய பவர் யூஸ் பண்ணிட்டு செவத்துக்குள்ளேயே பூந்து வந்துடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பேய் தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறா. கரெக்டாக அந்த டைம் பார்த்து போலீஸ்காரங்களாம் வர, இவளா அவங்கள பிடிச்சி கூப்பிட்டுன்னு வந்ததோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கணக்கு மட்டும் தான் நம்ம ஹீரோ தெரியுறான், அந்த 2 போலீஸ் கணக்கு நம்ம ஹீரோ தெரியவே இல்லை. இவளும் அங்கே இருக்கான்னு இவங்க கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்ம போலீஸும் கடமைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் வச்சு தடவி பார்க்குறாங்க, ஆனால் யாரும் இல்லை. அப்புறம் நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வேறு மிஷின் வந்தனால நீ இங்கே இருமா, அப்படி இல்லைன்னா உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ உன்னோட ஃப்ரெண்டு வீடு எங்கேயாவது இருந்தால் அங்கே போய் தங்கினேன், என்னோடய ஃப்ரெண்டு வீடு சிட்டியில் இருக்குது, நான் இங்கே ரொம்ப தள்ளி வந்துட்டேன், என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னா. அப்போ வந்து பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, இந்த பக்கம் போனால் ஹோட்டல் இருக்குது, அந்த பக்கம் போனால் கோவில் இருக்குது, கோவிலில் சாமியெல்லாம் இருக்கும், நீ பயப்படாமல் போயிட்டு வா அப்படின்னும்போது நம்ம ஹீரோனை வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலெலாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிட்டே இருக்கா. எத்தனை வாட்டி ஓடினாலும் திருப்பி திருப்பி இவ வீடே தான் வருது. செருப்பெல்லாம் கழட்டி விட்டு மறுபடியும் தூக்கிட்டுலாம் போய் ஓடிட்டுருக்கா. இருந்தாலும் அவளால் அந்த தெருவை விட்டு தாண்ட முடியல. நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினா ஃபஸ்ட் எடுத்தோடனே, நீ பேய் தானே, நீ வந்து உன்னை கொன்னது யார், நீ எப்படி செத்தன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணுமா, உன்னை கொன்னவங்களை நான் கொல்லணுமா, இல்லை உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படிலாம் கேட்டுட்ருக்கேன். நம்ம ஹீரோவா, நான் வந்து பேய் இல்லை, ஃபஸ்ட்டு பேய்ங்கிறது இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது, நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிற, பேயெல்லாம் இல்லை அப்படின்னும்போது இவன் நம்பவே மாட்டான்.
நம்ம ஹீரோ நான் இங்கே தான் 1000 வருஷமா இருக்கேன். நான் இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கேன். ஏதோ ஒன்னுத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அது நான் மறந்துட்டேன். அப்படின்னும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இரு. என்ன 1000 வருஷம் வாழ்ந்துட்டுருக்க? டேய் கடலாமையே 100 வருஷம் தான்டா வாழும். நீ என்னடா 1000 வருஷம்னு கதை விட்டுட்டுருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வருது. ஐயோ! இவர் பேயாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையெல்லாம் குச்சியில் செஞ்சு வச்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் பேய் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னும்போது சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ சரி நீ போய் இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த சிலுவையை கையிலேயே வச்சுட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இவ வெளியே வந்துடுறா. அவளுடைய பெட்ரூம் ஜன்னலேருந்து குதிச்சு வெளியே வந்துடுறா. வெளியே வந்தோடனே மேலே பார்த்தா எரிக்கற்கள்லாம் விழுந்துட்டுருக்கு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் அந்த எரிக்கற்களையே பார்த்துட்ருக்காளா. அதை நம்ம ஹீரோயின் மேலே விழுற மாதிரி வரவும் நம்ம ஹீரோ காப்பாற்றுறங்க பேரில் அவனுடைய சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி போயிட்டு அதை பிளாக் பண்ணிகிட்ருக்கான். இருந்தாலும் அவனுடைய சக்தி இப்போ தானே ரீஃபில் ஆச்சு. அதுக்குள்ளேயே நம்ம இப்படி பண்ணோமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவனுக்கு எனர்ஜி கிடைக்குதுல்ல. நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவனுக்கு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. அதனால் நம்ம மொத்த எனர்ஜியும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த எரிக்கல்லை தூள் தூளாக்கிடுறான். அந்த இம்பேக்டில் அவனும் கீழே வந்து விழ நம்ம ஹீரோயின் அவன் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கான். அவனும் நம்ம ஹீரோயின் கணத்தில் கை வச்சு கடைசியில் நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடிக்கிறாங்க. நானும் இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ்.